ஃப்ரைடே மார்னிங் இப்போலாம் நியூஸ் சேனலை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பசங்களை எங்கே தான் நம்பி அனுப்புறதுனே தெரியலை. ஸ்டூடெண்ட்ஸை நல்ல வழிக்கு கொண்டு போகாமல் ஒரு சில ஸ்டாஃப்ஸ் தவறான பாதைக்கு கொண்டு போகிறாங்க. ஸ்கூல் பாதுகாப்பான இடம்னு நினச்சா அதுவுமே ஒரு சில இடத்துல கேள்விக்குறியாக தான் இருக்குது. எத்தனை நாளைக்கு தான் பெண் குழந்தைங்கள்ட்ட இது பண்ணாத அதை பண்ணாதான்னு சொல்லி கொடுக்க போகிறோம். ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் 2 பேருக்குமே குழந்தையிலேருந்தே மற்றவங்களை எப்படி மதிக்கணும், நல்லது எது கெட்டது எதுன்னு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். முக்கியமாக தைரியமாக இருக்க சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்யூச்சரில் குற்றங்கள் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பேரண்டிங் கைடன்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அவங்களுடைய குழந்தைங்கள்ட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பழகணும். இன்றைக்கி நைட்டு சப்பாத்திக்கு பன்னீர் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பன்னீர் கிரேவி பண்ணலாமேன்னு 1 கிலோ பாலுக்கு இவ்வளோ பன்னீர் எனக்கு வந்திருந்தது. அதுக்கப்புறமா பன்னீர் செட் பண்ணி வச்சாச்சு. ஜிஎஸ் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அதனால் சிலபஸ் வைஸாக எந்தெந்த டாபிக் எந்தெந்த பேஜில் இருக்குன்னு சொல்லி எக்ஸலில் நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணும்போது பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க ஈஸியாக இருக்கும். அதனால் அதுதான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 6th to 12th வரைக்கும் இருக்கிற சொல்லும் பொருளும் தமிழ் புக் ஹஸ்பண்ட் எழுதி கொடுத்துருந்தாங்க. அது லாஸ்ட் டைம் டிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதையுமே எடுத்து எழுதி வச்சாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.